ஒளிபெருக்கி மூதம் அதை என்னவென்று கூறவும். வாழை சித்த திருவடி போற்றி போற்றி, அகத்தியர் திருவடி போற்றி போற்றி, விஸ்வாமித்திர திருவடி போற்றி போற்றி. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சிவன் சக்தி இரு தெய்வங்கள் தான். ஆகமம் என்பது 16 வகையான ஆகமம் சிவ ஆகமங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ ஆதிசங்கர் இப்போ காஞ்சிபுரத்திலும் சிவனும் பார்வதி தான், திருவண்ணாமலையிலும் சிவனும் பார்வதி தான், சிதம்பரத்திலும் சிவனும் பார்வதி தான். என்னுடைய கேள்வி என்னென்னா, ஆகமம் 16 வகையான ஆகமம் எதனால் நீங்கள் வச்சிங்க எனக்கு தெரியல. இப்போ காஞ்சி சங்கராச்சாரியர் அத்வைத ஆகமத்தை ஃபாலோ பண்ணுறார். அதே நீங்கள் சிதம்பரத்தை நீங்கள் ராமலிங்க அடிகளார் எடுத்திங்கன்னா அவரோட ஆகமம் அவரோட ஜோனே தனியாக போகுது. ரமண மகரிஷி என்றவர் அவரோட ஜோன் தனியாக இருக்குது. இப்போ சிவன் சக்தி என்ற இரு தெய்வங்களே மனிதன் வீடு பேர் அறையை இருக்கும்போது இவ்வளோ ஆகமங்கள் எதற்கு? இப்போ ஒவ்வொரு முனிவர்களுக்குள்ளும் இவ்வளோ வேறுபாடுகள். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிசங்கரர் கையில் கமண்டலத்தோட காவி அணிஞ்சிருப்பார். அதுக்கு ஆப்போசிட்டு ராமலிங்க அடிகளார் வெள்ளை ஆடையை உடுத்தியிருப்பார். ரமண மகர்ஷி ஆடையே இல்லாமல் இருப்பார். 3 பேரும் முனிவர்களே, 3 பேரும் அதே இறையை வழிபட்டு தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க. மனிதர்களுக்கு நல் உபதேசங்களை அளிச்சிருக்காங்க. ஹூ ஆம் ஹை என்றவர் தான் ரமண மகர்ஷி. இப்போ ஒவ்வொரு கோட்பாடுகள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக வருது தான் என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி பணிஞ்சு கேட்டுக்கிறேன், சொல்லுங்கள். அனைத்திற்குமான பரம்பொருள் சிவபெருமான் ஏதேனும் ஆகமங்கள் கூறி நீர் நூல்களிலே படித்திருக்கிறீர்களா? இல்லை. ஏன்? நீர் கூறினீரே 16 வகையான ஆகமம். முதன்மை மாமுனி, தலைமை மாமுனி, என் குரு அகத்திய பெருமான் ஏதேனும் ஆகமங்கள் கூறி படித்திருக்கிறீரா? இல்லை. நீர் கூடிய 16 ஆகமங்களை கூறியது யார்? ஒவ்வொரு கோயிலின் வழிபாட்டு முறைகள். நான் கேட்பது உமக்கு புரியவில்லையா அல்லது குழப்பமாக இருக்கிறதா? குழப்பமாக இருக்கிறேன். நீர் வினவியது 16 ஆகமங்கள். ஒரே சிவனுக்கும் சக்திக்கும் எதற்காக பலவிதமான 16 ஆகமங்களை ஒவ்வொரு வழித்தொடர்பாளர்கள், சங்கராச்சாரியார் அவரை போன்றவர்கள், வள்ளலாரை போன்றவர்கள் பின்பற்றினார்கள் என்று அழைக்கிறீர்கள். வள்ளலார் எந்த ஆகமத்தை பின்பற்றினார்? ஒரே ஆகமம், அனைவருக்கும் நல்ல உணவு, அதுதானே ஆகமம். அல்லது அவர் ஏதேனும் ஒரு பெரும் கீற்றாகவோ ஒரு நூலாகவோ ஒரு குறளாகவோ 4 அடி சொல்லாகவோ ஏதேனும் சமஸ்கிருத கோர்வை வார்த்தைகளை உரைத்தாரா வள்ளலார்? அவர் ஜோதி நிலையை அடையவில்லையா? அடைந்தார். சிவபெருமான் எங்கேனும் கூறினார்கள் என்று நீர் செவிகள் மூலம் கேட்டதுண்டா? இல்லை. நான் இதை அகத்திய பெருமானிடமே வினாவாக வைக்கிறேன். ஏனென்றால் தலைமை மாமுனிக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. தலைமை மாமுனியே, உமக்கு ஏதேனும் ஆகமங்கள் தெரியுமோ? ஆற்றலோடு எழுப்பிய அத்தகைய வினாவிற்கு எதிர் வினா தொடுத்து அவ்வினாவிற்குள் விடையை அமிழ்த்தி வைத்த விஸ்வாமித்திரனே, அவ்வினாவிற்குள்ளே விடை இருக்கின்றது, நீர் எதிர் வினா தொடுத்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆகமங்கள் அத்துணை வழிபாட்டு முறைகளும் அவரவர்கள் தன் சிந்தைதனில் தன் மனதில் எழுந்த அத்தகைய நிலைகள், அவரவர்கள் கற்றுக்கொண்ட அத்தகைய நிலைகளுக்கு ஏற்றவாறு ஆகம விதிமுறைகள் என்பதனை வகுத்து கொண்டார்களே தவிர, நீர் உரைத்தவாறு தெய்வம் ஒரு நாளும் எமக்கு இத்தகைய ஆகமங்களை நிறைவேற்றுங்கள் என்று அவர்கள் உரைத்தது ஒரு காலமும் எவ்யுகத்திலும் இல்லை என்று அகத்தியன் விஸ்வாமித்திரன் கூறிய இக்கூற்றை ஏற்று அமர்ந்திருக்கின்றோம். யாம் எம் முருகன் திருமுருகப் பெருமான் அனைத்து ஆற்றலையும் ஒன்று கூற இணைத்து அனைத்தையும் ஒன்றாக பிழம்பாக வைத்து அமர்ந்த அந்நிலையில் கூட எந்தவித ஆகமகத்தையும் கூறவில்லை. அவர் எதையும், ஏன் அவர் பெயரை கூட உரை என்று கூறவில்லை. அவரை நினைத்தால் போதும் நான் ஆட்கொள்வேன் என்றுதான் கூறினார். சூரசம்ஹார நிகழ்வின் பொழுது அவர் எந்த அரக்கரையும் கொல்லவில்லை. அனைவரையும் ஆட்கொண்டதே சிவமுருகனின் பெருந்தன்மை. அதனால் ஆகமங்கள் என்பது அவரவர் வகுத்து கொண்டதே. நடுவிலே அனைவரும் அவரவர் கேட்பார் போல அதை வளைத்து நெளித்து நீர் மேலே வந்துவிடலாம், நீர் சுலபமாக வந்துவிடலாம்,
அல்லது சுலபமாக வராநிலை பெற வேண்டும் என்பதற்காக அவரவர் வகுத்தது என்பதே ஆகமமே தவிர என் நிலையிலும் சிவநிலையில் இருந்தோ சக்தி நிலையில் இருந்தோ அல்லது ஒரே சொரூபமாக சிவலிங்க சொரூபமாக அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி அமர்ந்திருந்த பொழுதும் எவ்வாகமமும் இல்லை. பிடித்தால் விநாயகர் முதற்கடவுள், அவருக்கு ஏதேனும் ஆகமங்கள் உள்ளதா? நல்லவைகளுக்கும் முதலில் விநாயகர் தான் வருகிறார், தீயவைகளுக்கும் முதலில் விநாயகரை தான் வைக்கிறோம். ஆகமமற்ற நிலையிலே முதற்கடவுளாக அவரால் இருக்க இயலுமா? அப்பொழுது உமது 16 வகையான ஆகமங்களின் நிலை அதற்கு தான் கூறுவார்கள், பிடித்தால் பிள்ளையார், எடுத்தால் மஞ்சள் என்று. அனைத்துமே நன்று, மனதிலேதான் அனைத்தும் உள்ளது. அகோரிகளும் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். எந்தவித ஆகமமும் இல்லை, எந்தவித கோட்பாடும் இல்லை, எந்த வரிமுறையும் இல்லை. உமக்கேதேனும் அகோரிகளின் வரிமுறைகள் தெரியுமா? தெரியாது. உறக்க சொல். தெரியாது. ஏன்? உன் நூல்களிலே அதை கூறவில்லையா? அகோரிகள் சிவநிலை அடையவில்லையா? கண்ணப்ப நாயனார் என்று ஒரு பெரும் சித்தன் இருந்தான், தெரியுமா அனைவருக்கும்? அவர் என்ன வைத்து படைத்தார் சிவபெருமானுக்கு? மாமிசம். மாமிசம். என்ன மாமிசம்? பன்றி. அப்பொழுது சிவபெருமான் யாருக்கு காட்சி கொடுத்தார்? கண்ணப்பனுக்கு. எதற்காக? அப்பொழுது சிவபெருமான் ஆகமத்திலே மாமிசத்தை படைத்தால் அவருக்கு காட்சி கொடுத்திருக்க கூடாது, அங்கே செய்யும் அர்ச்சகருக்கு தான் காட்சி கொடுத்திருக்க வேண்டும். சரிதானே? சரிதான். அப்பொழுது ஆகமம் இல்லை, மனதிலே உள்ள ஒரு நிலை, குழப்பமில்லா நிலை, அடிப்பணிவு நிலை, சரணாகதி நிலை, அது மட்டுமே உமது ஆகமம், அதுவே சிவநிலை என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் எவ்வித ஆகமமும் எவருக்கும் தேவையில்லை. அனைத்தும் திருநீற்று சாம்பலை போல்தான். அனைத்தையும் துளைத்தவன் சிவமாகிறான். சாம்பலை போல் உள்ளுள்ள தன் மனதில் மட்டுமன்றி அகத்தின் உள்ள அனைத்தையும் துளைத்தவன் சிவமாகிறான் என்பதற்கு சான்றே இத்திருநீற்று சாம்பல் என்பதை உணர்த்தி நீர் எழுப்பிய சந்தேகத்தால் அனைவரும் இதை தெரிந்திருப்பார்கள் என்ற மகிழ்வோடு உமக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து, உமக்கு அகத்திய பெருமானின் ஆசிகளோடு உமது வாழ்க்கையிலே சிறந்து விளங்க திருமுருகனையும் வேண்டி நின்று நல்லாசிகள் பகிர்ந்து அமர்ந்திருக்கிறேன். விஸ்வாமித்திரன். நன்றி. பிரபஞ்ச மகா சபையில் நற்சீடனாக வலம் வந்து ஏற்றம் கண்டு நல் இரக்க நிலை கொண்டு ஏற்றம் கண்டு அற்புதமாய் பல்லவ தேயமதில் அமர்ந்து அரசாலும் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு ஒன்றாக பயணித்து பிரபஞ்ச மகா சபையோடு சீடனாக வலம் வந்து நல் அருளோடு நல் ஆசிகள் பெற்று வலம் வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம். இணையில்லா ஈடில்லா இகலோக நிலையிலே நல்வாழ்வு பெற்று வாழ்வு நிலை பெற அகத்தியன் யாம் சூட்சம ஆசிதனை வழங்கி அமர்கின்றோம் யாம்.